ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் கொஞ்சம் பரபரப்போட தான் சீனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மாயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, வாமிட் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் பதறி போகிறாங்க. என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவிலேருந்து ஜீவா வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகறாங்க. ஆனால் மாயா நம்ம வாமிட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தன்னுடைய அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு மாயா நினைக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை பற்றி அண்ணன்கிட்ட தெரியப்படுத்த வேணான்னு சந்தோஷ்கிட்ட சொல்ல, கரெக்டாக சந்தோஷ் சொல்ல போகிற அந்த தருணம் இங்கே கௌதம் என்ட்ரி கொடுக்குறாரு. என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுமே இங்கே கௌதம் பதறி போயிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டரும் வீட்டுக்கு வராங்க. ஆனால் மாயா தனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் வந்துட்டாங்க, செக் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது மாயா இன்னும் பதட்டமாகறாங்க. ஸோ தனியாக ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணுறாங்க. தீபாவளி டயத்தில் என்ன பலகாரம்லாம் சாப்பிட்ருப்பேன், அதனால தான் வாமிட் ஆகுது அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு இங்கே மாயா சொன்னாலும் வந்துட்டேன், ஒன்று நான் செக் பண்ணிட்டு போயிடுறேன்னு டாக்டர் ஒரு பக்கம் சொல்ல, மாயா இங்கே ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நல்ல விஷயந்தான், கன்சீவ் ஆகிருக்க 70 அல்லது 80 days ஆகிருக்குள்ள அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு மாயா ஒரு பக்கம் சொல்ல, டாக்டருக்கே இவங்க செம்ம ஷாக்கிங் நியூஸை கொடுக்குறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு இங்கே டாக்டர் கேட்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஜீவாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஸோ இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாது, கன்சீவான விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணான்னு மாயா ரொம்ப ரெக்யூஸ்ட்டு இங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இங்கே டாக்டர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமை விட்டு வெளியில் வந்ததும் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையிலேயே ஜீவாவுடைய குழந்தையாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஜீவா அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆனால் இங்கே மாயாவுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்றது தெரியாத ஒரு ட்விஸ்டாகவே மர்மமாகவே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் டாக்டர் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் பதறி போய் நிற்கிறத பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண வாந்தி தான் அப்படின்னு சொன்னதும், ஆனால் இந்த விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போடாமல் சீக்கிரமாக உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ உங்கள் அண்ணன்கிட்டேயோ சொல்லிடுன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் மாயாவுக்கு போன உயிர் திரும்பி வருது. அப்படியே சீனை கட் பண்ணால் கிரண், ஸ்ருதி இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஸோ கீழே வெடிக்க எல்லாரும் கீழே இறங்கி வந்திருக்காங்க. மதுவோட ஃபேமிலி, கிரண் ஃபேமிலி எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. அப்போது கிரண் பார்த்திங்கன்னா பெரிய அணுகுண்டா வச்சு வெடிச்சிட்டு இருக்காரு. நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா இந்த பிஜிலி வெடி எடுத்து வெடிக்க போகிறாரு. அதை பார்த்து கிரண் கௌதமை பார்த்து கலாய்க்க, அப்போது நீங்கள் இந்த தீபாவளி துப்பாக்கி தான் உங்களுக்குலாம் சரிப்பட்டு வரும், இந்தாங்க இதை வச்சு வெடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் இங்கே கௌதமை கலாய்க்க, நம்ம மதுமிதா பார்த்திங்கன்னா 1000 வாலாவே இங்கே பற்ற வச்சுட்டு அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கிரண் கலாய்க்கிறத பார்த்துட்டு சந்தோஷ் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வராரு. அந்த பேக்குக்குள்ளே ஒரு கன் இருக்குது. இது தீபாவளி துப்பாக்கி கிடையாது, ஒரிஜினல் கன். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறாத கிரண் மீண்டும் கௌதமை கலாய்க்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே துப்பாக்கி வாங்கி வச்சுட்டிங்களா, டே அந்த ரோல் கப்பை எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே தொடர்ந்து கலாய்க்கும் போது ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம கௌதம். கொடுத்தது மட்டும் இல்லை, வானத்தை நோக்கி 2 முறை சுடுறாரு. அதை பார்த்து பயந்து போயிட்டு கிரண் மிரண்டு ஸ்ருதி பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. டம்மி பீஸே, இது டம்மி துப்பாக்கி நினச்சியா, இது ஒரிஜினல்டா, நாங்கள் சும்மா சுடத்துக்கவே ஒரிஜினல் தான்டா யூஸ் பண்ணுவோன்ட்டு இங்கே கிரணையே நம்ம சந்தோஷ் ஒரு பக்கம் கலாய்க்க, இங்கே கிரண் நடுநடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. செம மாஸ் காட்டுறாங்க. அப்போ தான் மதுமிதா கிட்ட சந்தோஷும் கௌதமும் இது ஒரிஜினல் துப்பாக்கி அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் இது மதுமிதா நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிரண் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்களா, நிறைய போட்டிகள்லாம் இருக்குது, போட்டிகளெல்லாம் கலந்துக்கொள்ளணும்ல அப்படின்ற மாதிரி இங்கே கௌதமை வம்பிழுக்க, இங்கே கௌதம் சந்தோஷை தனியாக கூட்டிகிட்டு அப்படி என்ன போட்டி வைக்க போகிறாங்கன்னு சந்தோஷக்கிட்ட கேட்க, சின்னதாக ஒரு மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லிட்டு ஒரு போட்டின்னு வைப்பாங்க, அதில் இவங்க ஜெயிச்சுட்டு ரொம்ப தென்னாவட்டாக பேசுவாங்க, இது என்னடா போட்டி அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, அப்போ இந்த போட்டியிலையும் அவனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரண்கிட்ட நேருக்கு நேராக போட்டியில் சந்திக்க தயார் அப்படின்ற மாதிரி சவால் விடுற விதமாக இங்கே கௌதம் கிளம்பிறங்குறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான்
ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப பரபரப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாயாவுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு இன்னும் அவிழாமலே இருக்குது. ஸோ இந்த விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்னாகும், அதுவும் ஜீவாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.